பீட்ரூட் எடுத்திருக்கேன். பீட்ரூட் வச்சு ஒரு அல்வா செய்வோம். ஃபஸ்ட்டு இதோட தோலெல்லாம் நம்ம சீவிக்கலாம். சீவியாச்சு, பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். இதை இப்போ மிக்சியில் ஓட்டி நம்ம தண்ணியாக ஆக்குவோம். அரைக்கலாம். நம்ம 2 வாட்டியாக ஊற்றிக்கலாம் அந்த சொம்பு தண்ணியை. அரைச்சாச்சு. இதை இப்போ நம்ம இதில் வடிகட்டிக்கலாம். இப்போது ஒரு கப்பு கார்ன்ஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இது வடிகட்டி வச்சுருக்கோம்ல பீட்ரூட் தண்ணி, அதில் போட்டு நம்ம கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். கடாய் வச்சுட்டு நம்ம இப்போ கலக்கினதை இதில் விடுவோம். ஸ்டவ் கம்மியாகவே இருக்கட்டும். நம்மளுக்கு இது வந்து சீக்கிரமாக நம்மளுக்கு கட்டிப்படும். ஏன்னா நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கறதுனால ஸ்டவ் கம்மியாக வச்சே நம்ம கிண்டிக்கிட்டே இருந்தோன்னா கூட ஒரு கப்பு சீனி வச்சுருக்கேன். அதையும் நம்ம போட்டுருவோம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு கரண்டி நெய் விட்டுக்கலாம். நல்லா இறுகி வருது. நம்ம இன்னும் கொஞ்சம் இந்த முந்திரி பருப்பு பாதாம்லாம் வச்சுருக்கேன், அது கூட அதை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நல்லா இறுகி வருது. திடீர்னு இந்த கரண்டியில் ஒட்டாமல் வரும்போது தான் நம்ம எடுக்கணும். அது வரைக்கும் இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம ஒரு வாட்டி நெய் விட்டும் போதெல்லாம் இலகி வரும். அப்புறம் சுருங்கிடும். நம்ம இந்த கரண்டியில் எப்போ ஒட்டாமல் வருதோ அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இது இன்னும் கொஞ்சம் ஈரப்பதமாக தான் இருக்குது. இது போல் ஒரு கேக் டப்பா இருந்துச்சுன்னா அதில் கொஞ்சம் போல் நெய் விட்டு நல்லா தேய்ச்சிக்கோங்க நாலா பக்கமாக. இதில் தான் நம்ம அந்த அல்வாவே கொடுக்க போகிறோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம இதை எடுத்து நம்ம இந்த ட்ரேயில் கொட்டிக்கலாம். அந்த டப்பாவில் கொட்டிட்டோம். அப்படி உருட்டினால் அல்வா கரெக்டாக வருது. அவ்வளோதான். இதை நம்ம அதே நெய் விட்டு மேலே சமமாக படுத்திடுவோம். நல்லா ஆறுனதுமே உங்களுக்கு பீஸ் பண்ணி காட்டுறேன். நல்லா வந்திருக்கு. கரெக்டாக வெட்டியிருக்கோம். பீட்ரூட் அல்வா ரெடி.